ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2 வீடியோ கிளிப் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு நேச்சரான வீடியோ கிளிப். ஸோ இந்த 2 வீடியோ கிளிப்புக்கு இடையில் நான் ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூவில் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வரும். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஓகே, எனக்கு இந்த சீன் மாறுற இடத்துல எனக்கு கரெக்டாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு போகிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டு போயிட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்படி டைப் பண்ண அப்படின்னா இந்த டிசார்ட்டுக்கு அடுத்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ப்ளேஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருடைய கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல ஸ்கேலுக்கு உண்டான டாகுல் அனிமேஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு யூ அப்படின்ற ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஸ்கேலுக்கு உண்டான கண்ட்ரோல் எனக்கு இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த இடத்துல 100ன்னு வச்சுட்டு அதே நேரத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் முடிகிற இடத்துல மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே டிஃபால்ட் ஸ்கேல் 100%ல் வச்சுருக்கேன். இப்போது நான் இந்த இடத்துல சென்டரான இந்த கிளிப்பு மாறுற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு 300 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல மட்டும் 300 ஸ்கேல் நடக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ரீவியூக்கு போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஜூம் டிரான்சிஷன் இன்னும் கொஞ்சம் ரியலாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷட்டர் ஆங்கிளை 360 நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 360 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருக்க யூஸ் கம்போசிஷன் ஷட்டர் ஆங்கிளை ஜஸ்ட் இந்த டிக்கை எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஜூம் ஷட்டர் ஆங்கிள் நீங்கள் மாறி இருக்குது பார்க்கலாம். ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணோம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு நாம ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை நம்ம அப்ளை பண்ணோம். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்ல இருக்க ஸ்கேலுக்கு நம்ம கீ ஃப்ரேம் கொடுத்து தேவையான இடத்துல மட்டும் அந்த ஸ்கேல் பர்சன்டேஜை நம்ம மாற்றி இந்த ஜூம் டிரான்சிஷன் எஃபெக்ட்டை ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிருக்கோம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.